ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்கேன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்கேன் வந்துடுச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், Xtool PS70 Pro இந்த ஸ்கேன் தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி வந்தது. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், PS70 Pro டயக்னோஸ்டிக் சிஸ்டம். சைடில் வந்து அதே சேம் போட்டிருக்காங்க. இந்தாண்ட வந்து இன்ஜின் சிஸ்டம், ஏபிஎஸ் சிஸ்டம், பிபிஎம்எஸ், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், எஸ்ஆர்எஸ், ஸ்டேரிங் சர்வீஸ் லைட் ரீசெட். பின்னாடி கம்பெனியோட வெப்சைட் போட்டிருக்காங்க, அட்ரஸ் போட்டிருக்காங்க. ரெண்டு சைடும் அந்த மாதிரி Xtoolனு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். வாரண்டி கார்டு, அந்த சர்வீஸ் புக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாரண்டி கார்டு இது பாக்ஸ் உள்ள இருக்கிற செக், இந்த பீஸில் என்னென்ன இருக்குன்றது செக்லிஸ்ட் மாரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இது சர்வீஸ் புக், அந்த சர்வீஸ் மேனுவல் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கானது. எடுத்து ஓரம் வச்சுருவோம், அப்புறமா பார்ப்போம். இப்போ ஸ்கேனை எடுப்போம். சைஸ் நல்லா ரொம்பவே பெருசாக இருக்குது. பில்டு கோட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போல இருக்குது. பவர் பட்டன் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. Xtoolனு வருது. இது பாருங்கள், இன்ட்ரடியூசிங் நல்லா இருக்குது, சூப்பராக. கார் கிளஸ்டரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் ஓடோமீட்டர் மாதிரி. டயக்னோஸ்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டில் சர்வீஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, சைனா, அமெரிக்கா, இந்தியன் மாடல்து. இந்தியன் மாடலில் மேக்ஸிமம் டாட்டா, மாருதி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஏஷியனில் தான் மேக்ஸிமம் நிறைய வண்டிக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதிகமாக. யூரோப்பியனில் வோல்க்ஸ்வேகன், ரெனால்டு இதெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்டேட்டுக்கு எதனா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்காக இது நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரிமோட் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், நம்ம ஸ்கேன் என்னென்ன வண்டிக்கு பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாரி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் அக்சஸ் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் டவுட் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கலாம். க்ளவுட் சர்வீஸ் மாதிரி நார்மலாக ஃபைல் மேனேஜர் இவ்வளோ மெனு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அந்த இதோட கீழே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் அந்த ஓபிடி கனெக்டரு, அந்த ஓபிடி கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜ் போடுறது போல் ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணும்போது சப்போஸ் ஸ்கேனில் தேவைப்படும். இதில் வந்து 2 அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளக் பாயிண்ட். இது வந்து ஒன்று இந்தியன் மாடல் கொடுத்துருக்காங்க, அது வந்து யூனிவர்சல் டைப் கொடுத்துருக்காங்க. இந்தியன் மாடல் லாக் பண்ணிக்கலாம்.
சார்ஜிங் போர்ட், USB சார்ஜர் கேபிள், இதான் ஓபிடியில் கனெக்ட் பண்ணுறேன் கனெக்டர், 16 பின் கனெக்டர். எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த கேபிள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணி டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ 2 சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ சிஸ்டம் அந்த டேபில் எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஒரு வண்டியில் போட்டு செக் பண்ணுவோம். ஓபிடி கேபிளில் போட்டு நம்ம கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் இன்ஜின் லைட் எரியுதுன்னு கம்ப்ளைண்ட் ஆகுது. அதேமாதிரி வண்டி வந்து இன்ஜின் ஜர்க் ஆகுது. அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவோம். உள்ளே போயிடுவோம். டயக்னஸில் போய் ஆட்டோ ஸ்கேன் இருக்குது, அதில் போவோம். ஸ்கேன் வந்து கொஞ்சம் புது ஸ்கேனுன்றதால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைம்ன்றதால. இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுவோம். அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி ஸ்கேன் உங்களுக்கு எதனா ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் ஆகி என்ட்ரு ஆகிடுச்சு. வின் நம்பரு, மாடல் எல்லாமே நம்மளோட இது எல்லாம் வந்துடுது. இப்போ ஆட்டோ ஸ்கேனில் போனோம்னா ஃபுல்லாகவே A to Z ஸ்கேன் ஆகிடும். இன்ஜினில் 3 ட்ரபிள் கோட் காமிக்குது. எல்லாம் ஸ்கேன் ஆகிடுச்சு. அப்படியே ட்ரபிள் கோட்டில் போயிடுவோம். அது பாருங்கள், ஏசி கேஸ் வந்து சுத்தமாக இல்லாது காமிக்குது. இன்ஜெக்டர் சிலிண்டர் ஃபஸ்ட்டு சிலிண்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்னு காமிக்குது. அப்புறம் லைன் கம்யூனிகேஷன் ஒரு ட்ரபிள் கோடு வருது. இப்போ எரஸ் பண்ணிவிடுவோம். எரஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். கிளியர் டிடிசி கொடுத்துருவோம். நோ டிடிசி. செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ ஸ்கேன் ரீட் பண்ணி பார்ப்போம். மார்க் பண்ணிட்டாரு, ஏற மார்க் பண்ணி போட்டு அந்த டைம் கரெக்டாக ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பன் ஒர்க் ஆகல இருந்தால்
மறுபடியும் ரீட் பண்ணால் அதே சேம் வருது. இன்ஜெக்ட் சர்க்கியூட் ஓப்பன் சிலிண்டர் 1. இப்போ இன்ஜினில் பாருங்கள், இந்த இன்ஜெக்ட் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்ஜின் வந்து மிஸ் ஆகுது. இதுதான் கம்ப்ளைண்ட். நம்ம இப்போ அது என்னன்றது செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.